மக்களே அவனுங்க எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி உள்ளான்னு பார்க்குறானோ, மாற்றி விட்டுட்டு எல்லாம் அடிச்சுட்டு சாகணுன்னு பார்க்குறானோ. அதோடு இல்லாமல் இப்பயும் நான் சொல்கிறேன், நல்லவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க. ஏன்னா இலுமினாட்டி வந்து இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இதெல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான் ஹெட்டு, நான் வந்து இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி நான் வந்து எனக்கு வந்து நடிகையில் கூட்டி கொடுத்தோன்னா அதை பண்ணணும் இது பண்ணணும், நான் போகிற கம்பெனிலலாம் வந்து பொம்பளைங்களை வந்து கேட்டேன் அப்படின்னு எல்லாம் ஒரு கதையை க்ரியேட் பண்ணி நியூஸில் போட்டு காட்ட போகிறோம். காட்டினா அடுத்த செகண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் அது ஏன்னா நியூஸில் காட்டுற எல்லாத்தையும் நான் தான் நம்பிட்டு தான் இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் அது எல்லாமே போய் ஏடிஎம்கே காரனும் டிஎம்கே காரனும் ஒன்று தான். அவனுங்க ரெண்டு பேர் எல்லாருமே அடிச்சிடணும். அந்த இலுமினாட்டி சாங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அடிச்சு போனோம். அப்படி அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு எவனாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ டிஎம்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்லுது அப்படின்னா நம்ம உடனே ஏடிஎம்கே போய் சொல்லுவோம், இந்த மாதிரி டிஎம்கே அந்த மாதிரி பண்ணாங்க இது பண்ணாங்க அவனுங்க கூட சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி தான். ஸோ டிஎம்கே இருக்கிறவன் ஏடிஎம்கேனும் ஏடிஎம்கே இருக்கிறவன் டிஎம்கேட்டையும் சொல்லும்போது அங்கே இருக்கிற இலுமினாட்டி அவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி தான் மேக்ஸிமம். பெரிய தொழில் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதேமாரி இந்த பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவனுங்க எல்லாருமே, அதேமாரி இந்த போலீஸு, அப்புறம் வந்து போலீஸு, ஆக்டரு, டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, இந்த ப்ரொடியூசரு, இவனுங்க எல்லாருமே சொல்லப்போனால் டிஎம்கே பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு தான் இப்போ படம் எடுக்கிறானோ. எல்லா இடத்துலையுமே அவனுக்கு ஆள் இருக்குது. இப்போ ஆளுங்கட்சியாக வேறு இருக்கானோ. அவனுக்கு பண்ணாத தப்பே கிடையாது. அதேமாதிரி எல்லாமே சூனியை வச்சு தான் பேசுகிறானோ. அவனுக்கு எல்லாருமே கே அப்படின்னா அதுக்காக ஒன்றே நீங்கள் அவனுக்கு என்ன இப்போ ஒன்று கிளப்பி விட்றானோ என்னென்னா, நான் வந்து ஒரு பான் ஸ்டாரு, நான் வந்து இங்கே வந்து இப்படி சொல்லி நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. அதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு கேன்னு வெளில தெரிஞ்சாலே கொண்டு விடுவானோ. மைக்கேல் ஜாக்சன் எக்ஸாம்பிள். மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணால், அவனுங்க பாப் ஷோ அவனை நடத்தின ஷோவில் எவனோ ஒருத்தவனை கூப்பிட்டு அவன் கூட ஏதோ ஹோமோசெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணவனே அவனை பிடிச்சி கொண்டுட்டானோ. சுஷாந்த் சிங் ராஜ்புத் இருக்கானே அவனையும் தான், அவனும் கேன்னு ஏதோ வெளில தெரிஞ்சிருக்கோம், அவனை போட்டு தள்ளிட்டானோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எல்லாருமே கே தான் அவனுங்க எல்லாரும். அதுக்காக கேவை தான் பொறுப்பில் வச்சுருக்கானோ. இந்த பான் ஸ்டார் இவனுங்கெல்லாம் அவனுங்கள்ட்ட வேலை செய்கிறவனோ. அவனுங்களும் இலுமினாட்டியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு எல்லா இடத்துலையுமே ஆள் வச்சுருவானோ, எல்லார் மாதிரியும் இருப்பானோ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லாம் சொன்னால இந்த வாதியை பரப்புறானோ, இவனுங்கள்லாம் கூட எங்கே வேணாலும் இருக்கலாம். அடித்தட்டு மக்களில் கூட இருக்கானுங்க எல்லாமே. இது அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மொட்டைத்தலையன் வருவான்ல, அந்த மொட்டைத்தலையன் வந்து சொல்லுவான்ல, இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே, எனக்கு பேர்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு. அவனுக்கு கூட குஞ்சே இருக்காது, அவனை தொட்டு காட்டுவாங்க உடனே அந்த மாதிரி. அதுதான் அவனுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்னை நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். என்னையை கொள்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறானோ. இப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வாங்குறானோ, என்னை கொண்டு வாங்குறானோ, என் பையனை கொண்டு வாங்குறானோ. நான் சாவலை, எதாக இருந்தாலும் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் செத்தாலும் கடவுள் பதவியாவது, எனக்கு கடவுள் பதவி கிடைக்குதோ இல்லையா, எனக்கு சொர்க்கத்தில் என்னை இன்னும் பிறக்கணும்னு நான் நினைக்கல. பிறந்து கஷ்டப்படுறதுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை பண்ணுறேன். கடவுளை நம்பி தான் இறங்கியிருக்கேன். கடவுள் காப்பாற்றான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் காப்பாற்றிருக்காரு. அவனுக்கு ஒன்றே என்ன சொல்லுவானோ, கொல்லணும் தான் சொல்லுவானோ. எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு காட்டினா நான் உடனே பயந்துடுவேன், எங்கள் அக்காவை கொண்டா பயந்துடும், அப்படிலாம் ஏகப்பட்டது அதை பண்ணுவானோ. யூகேயில் தான் இருக்காங்க அவனுங்க எல்லாருமே. யூகே, யூஎஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இருக்கானோ. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ நான் உண்மையை சொல்கிறேன், நான் வாய்ப்பில்லை, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த உண்மைகள் எல்லாமே வெளில ஒரே இதில் நான் அடித்த எல்லா வீடியோமே ஒன்றாக்கி நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா இதுக்குமே வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அவனுங்க இப்போ என்ன சொல்ல போகிறானோ, இதில் ஏதாவது பாதி காட்டுறானோ இல்லையோ, ஏதோ ஒன்று அவனுங்களே ஜோடிச்சு ஏதோ ஒன்று காட்டி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவனுங்க தான் கலவரமே பண்ண போகிறானோ. கலவரத்தை பண்ணி இவங்களே வந்து பண்ணிவிட்டு இதுவே பண்ணுவானுங்களா, நாங்கள் எலிமினேட்டிங் பண்ணானோன்னு சொல்லுவானோ. நீங்கள் அவனுங்க எல்லாரையுமே கட்டி போட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். அதேமாதிரி இந்த பான் ஸ்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுக்கிறானோ, அவனுங்க குஞ்சு அதனால தான் பெருசாக இருக்குது. இந்தமாரி அவனுங்க அதேமாதிரி உடம்பு குறைக்கிறதுக்கு கூட ஊசி தான், ஸ்டெராய்ட்ஸ் தான். இந்த டபிள்யூடபிள்யூஇயில் இருக்கிறவனுங்களும், அப்புறம் ஏன் நம்மளோட ஆக்டர்ஸ் எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது எப்படின்னா, ஒரு ஊசியை போட்டால் சிக்ஸ் பேக்ஸ் தானே வந்து 2 நாளில். குண்டாகணுன்னா அதுக்கு ஒரு ஊசியை போட்டால் குண்டாகிடுவாங்க, ஒல்லியாகணுன்னா அதுக்கு ஒரு ஊசி இருக்குது அதை போட்டால் ஒல்லியாகிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அவனுங்க எல்லாருமே கே. ஆனால் அது வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த அதாவது இந்த ஆக்ட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அங்கே வச்சுருந்தோம் இங்கே வச்சுருந்தோன்னு அப்படின்னு கிளப்பி விட்டு அவனுங்க எல்லாம் வந்து
கே இல்லைன்னு நம்மளை அதாவது நம்மளை நம்ப வைக்கிறானோ. அதோடு இல்லாமல் நான் இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ அதை கேட்கவே முட்டாள்தனமாக இருக்கேன். என்ன ரஜினி இவங்களெல்லாமே கேங்கிறானே, டிஎம்கேயில் இருக்கிறவனாலும் எல்லாருமே கேங்கிறானே, என்னடா சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் உண்மை. இதை சொல்லி அவனும் திரட்ட மாட்டான் அணி.